விபத்துக்குள்ளான விமானத்துக்கு கடைசியாக எப்போது சர்வீஸ் செய்யப்பட்டது? என்ஜின் ஓவர்ஹால் செய்தது எப்போது? உடைந்து பற்றி எரிந்த விமானத்துக்கு இன்சூரன்ஸ் பணம் எவ்வளவு வரும்? இந்த செய்தியில் பார்க்கலாம். 12 வருடங்களுக்கு மேல் ஆன பழமையான விமானம். ஆனால் உலகின் சேஃபான விமானங்களில் ஒன்றாக கருதப்பட்ட போயிங் ட்ரீம்லைனர் 787 ரக விமானத்தில் மேஜர் மெயின்டெனன்ஸ் செக்கப் ஆனது கடைசியாக 2 ஆண்டுகளுக்கு முன் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதமே கடைசியாக மேஜர் மெயின்டெனன்ஸ் செய்யப்பட்டதா. இதையடுத்து இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில்தான் மேஜர் சர்வீஸ் செய்ய வேண்டியதற்கான அடுத்த தேதி வருவதாகவும் கூறப்படுகிறது. விபத்துக்குள்ளான விமானத்தின் 12 ஆண்டு பழமையான என்ஜினானது கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் ஓவர்ஹால் செய்து மீண்டும் அந்த விமானத்தில் ரீஇன்ஸ்டால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருவேளை சில நிபுணர்கள் 2 என்ஜின்களின் ஃபெயிலியரே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என கணித்தது போல் இருந்தால், அது எப்படி ஓவரால் செய்த 3 மாதங்களில் என்ஜின்கள் கோளாறாகி இருக்கும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. அதேபோல் ஏர் இந்தியா விமான நிறுவனம் தன்னிடம் உள்ள 33 ட்ரீம் லைனர் விமானங்களில் 9 விமானங்களுக்கான பாதுகாப்பு ஆய்வு தற்போதுதான் முடிவடைந்துள்ளதாம். மேலும் நிறைய விமானங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதால் தான் சில நீண்ட தூர வழித்தடங்களுக்கு நைட் கர்ஃபியூ என்ற இரவு நேர ஊரடங்கு போடப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. DGCA கொடுத்துள்ள கால அவகாசத்துக்குள் அனைத்து விமானங்களின் பாதுகாப்பு பரிசோதனையை முடிப்பதற்காக ஏர் இந்தியா விமானங்களில் விறுவிறுவென ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த முறை விபத்துக்குள்ளான விமானத்தின் இன்சூரன்ஸ் கவர் தொகையை 2 மாதங்களுக்கு முன்புதான் 750 கோடியிலிருந்து 850 கோடியாக ஏர் இந்தியா உயர்த்தியது. இந்த நிலையில் விமானம், பயணிகள் என சுமார் 3000 கோடி ரூபாய் இழப்பீடாக கோரப்பட மதிப்பிடப்பட்டுள்ளதால் இது இந்திய விமானத்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய இழப்பீட்டுத் தொகையாக பார்க்கப்படுகிறது.